ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தனுஷ். உன்னுடன் என் பயணம் பாகம் 5. பேருந்தில் இருந்து இறங்கியதும் மழை துளிகளும் மருகி அவளின் விழித்தூரத்தில் என்னை பார்க்க நானும் உருகினேன். என்னவோ தெரியல, அவளோட கண்ணில் ஒரு சின்ன பயம் இருக்கிறத போலயே எனக்கு தெரிஞ்சது. ஒருவேளை என்னை பார்த்ததுனாலேயே என்னவோ ஒரு சின்ன பயம். மறுபடியும் அவள் பக்கத்தில் போய் நின்னேன். அவள் ஒரு ஸ்டெப்பு தள்ளி போனாள். நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவள் என்னை பார்த்து தான் பயப்படுறாங்கன்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அப்போ தான் அவளே என் பக்கத்தில் வந்து பேசினாள். அண்ணா, எங்கே போகிறீங்க? சேலன்னு சொன்னேன். போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாள். நான் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தண்ணி பாட்டில் வாங்கலான்னு இறங்கிட்டேன்னு சொன்னேன். ஓ அப்படியா, அப்புறம் வாங்க வேண்டியது தானே, எதுக்கு என் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாள். ஒரு பக்கம் அண்ணான்னு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பேசுகிறாங்களேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். இல்லைங்க, 500 ரூபாயா இருக்குது, என்கிட்ட சேஞ்ச் இல்லை, அதான் உங்ககிட்ட தண்ணி இருக்கான்னு கேட்கலான்னு தயங்கிக்கிட்டு இருந்தேன். அவள் ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, வானத்துக்கே அவள் தான் மின்னல் சப்ளை பண்ணுறான்னு போல் இருந்துச்சு. நான் மறுபடியும் பேசலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் பின்னாடி ஒரு திடீர்னு சத்தம். என்ன சத்தம்? காத்திருங்கள், 6ஆம் பாகம் தொடரும்.